எல்லோருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்க பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்க ராஜபாண்டி. இந்த வீடியோல நம்ம எப்படி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ்ல புதுசா ரெகுலேஷன்ஸ் மாறுனனால பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 2023 படி பார்த்தீங்கன்னா, சிலபஸ்லாம் நமக்கு மாறிடுச்சு. சிலபஸ் மாறுச்சு அப்படின்னா, ஸோ அதில நெறைய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. நெறைய அப்டேட் இருக்கனால, ஸோ ரெகுலரா வந்து நான் ஃபர்தரா உங்களுக்கு வீடியோ மேக் பண்ண முடியல. இப்போ தான் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரெகுலேஷனா அப்லோட் பண்ண போறோம். அதே மாரி ஒவ்வொரு ரெகுலேஷன் பார்த்தீங்கன்னா, என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வரும்னு சொல்லி கொஸ்டின் பேங்க் வீடியோ அப்லோட் பண்ண போறோம். ஸோ லாஸ்ட் சைட் பார்ட் 1ல ஆர்கனைசேஷன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் பேங்க் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோல கடைசியிலே சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாரி ஜிகேக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ ஜிகேக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீடியோ போடுவோம். ஜிகேல ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு நார்மலா எல்லாமே பேசிக்லாம் பார்த்துட்டு போக போக டெப்த்தா எதை பத்திலாம் கேட்பாங்கன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலா நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. அதை தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜிகே இந்தியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்தியாவில் இருக்க முக்கியமான அம்சங்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சதா இருக்கலாம். ஸோ தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ யூஸ் ஆகும்னு நினைச்சு வீடியோ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் இந்தியாவோட சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்ற ஜிகே ஓரியன்டா பேசிக் இருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ண தெரியணும். அதுக்காக ஃபர்ஸ்ட் பேசிக் பார்ப்போம். ஸோ பேசிக் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி என்னென்ன சொல்லியிருக்கோமோ அந்த டாப்பிக்கில் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம தனித்தனியாக கவர் பண்ணுவோம். இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் நான் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவோட முக்கிய அம்சங்கள்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தெரிஞ்ச பேசிக்லேருந்தே போகலாம். அதோட தலைநகரம் எது அப்படின்னா ஸோ புதுடில்லி, நியூ டெல்லின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சதான். ஸோ நான் சொல்லிக்கிட்டே வரேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் தான் சொல்ல போகிறேன். ஸோ இது ஆல்ரெடி நிறையா யூடியூப் சேனலில் போட்டிருக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு ஜிகே கொஸ்டின்ஸ் போகிறனால இதோட சாப்டர் வந்து பேசிக்லேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஈஸியானதாக நான் எடுத்துகிட்டு வரேன். இந்தியாவோட மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 28 இருக்குது. யூனியன் பிரதேசங்கள் பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. இந்தியாவோட மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறது படி 1.46 கோடி இருக்கு. அதாவது 1.46 பில்லியன். இந்தியா மக்கள் தொகையில பார்த்தீங்கன்னா உலகளவில் 4வது இடத்துல இருக்காங்க. அதே மாதிரி இந்திய பரப்பளவு எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3.287 மில்லியன் கிலோமீட்டர் ஸ்கொயர். அதாவது இந்தியா பரப்பளவுல எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 7வது இடத்துல இருக்கு. இந்தியாவின் குடியரசுத் தலைவர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், திரௌபதி முர்மு மேடம். இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் பார்த்தீங்கன்னா ஜெகதீப் தன்கார். இந்தியாவோட பிரதமர் யாருன்னா நரேந்திர மோடி. இந்தியாவின் தேசிய சின்னம் நான்முக சிங்கம். இந்தியாவின் தேசிய விலங்கு வங்காள புலி. இந்தியாவின் தேசிய பறவை ஆண்மயில். ஸோ எல்லாருக்குமே மயில்னு தெரியும், ஆனால் அது ஆண்மயில். இந்தியாவின் தேசிய மலர் தாமரை. இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம். இந்தியாவின் தேசிய கனி மாம்பழம். இந்தியாவின் தேசிய அலுவல் மொழி ஹிந்தி. தேசிய கீதம் ஜனகணமன. தேசிய பாடல் வந்தே மாதரம். இந்தியாவின் தேசிய பணம் ரூபாய். இந்தியாவின் தேசிய பாரம்பரிய விலங்கு யானை. இந்தியாவின் தேசிய நதி கங்கை. இந்தியாவின் தேசிய நீர்வாழ் உயிரி கங்கை டால்ஃபின். ஸோ இந்த நீர்வாழ் உயிரின்றது ஒரு வட்டம் நமக்கு கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க ஜிகேல. ஸோ இதை நல்லா பார்த்துக்கங்க. இந்தியாவின் தேசிய நீர்வாழ் உயிரி கங்கை டால்ஃபின். இந்தியாவின் தேசிய வருடம் சக வருடம் அல்லது சக காலம்னு சொல்லுவாங்க. இந்தியாவின் தேசிய தினங்கள்னா 3 இருக்குது. 1 குடியரசு தினம் ஜனவரி 26. 2வது சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15. 3 காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2. இதுதான் இந்தியாவோட தேசிய தினங்கள். ஸோ இந்தியாவின் தேசிய பானம் தேநீர். மிக உயர்ந்த தேசிய விருது பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா விருது. மிக உயர்ந்த இராணுவ விருது பார்த்தீங்கன்னா பரம்வீர் சக்ரா. இந்தியாவின் வடக்கே பார்த்தீங்கன்னா இமயமலை இருக்குது. தெற்கே இந்திய பெருங்கடல் இருக்குது. கிழக்கே பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடா. இந்தியாவின் மேற்கே பார்த்தீங்கன்னா அரபிக்கடல் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக பேசிக்கு. இதுக்கப்புறம் மாநிலங்களை பேஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ பரப்பளவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாநிலம் எது அப்படின்னா ராஜஸ்தான். அதாவது ஏரியாவில் பெருசுனா ராஜஸ்தான். பரப்பளவில் மிகச்சிறிய மாநிலம்னா கோவா. ஸோ மிகச்சிறிய மாநிலம் கோவா. அதே மாதிரி மக்கள் தொகை அதாவது பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம் யூபி. மக்கள் தொகையில மிகச்சிறிய மாநிலம் சிக்கிம். மக்கள் தொகை அடர்த்தியில மிகுந்த மாநிலம் பீகார். மக்கள் நெருக்கம் குறைந்த மாநிலம் அருணாச்சல பிரதேசம். ஸோ ஆண் பெண் விகிதம் அதிகமுள்ள மாநிலம் கேரளா. சரி பார்த்தீங்கன்னா ஆண் பெண் விகிதம் குறைவான மாநிலம் பார்த்தீங்கன்னா ஹரியானா. எழுத்தறிவு அதிகமுள்ள மாநிலம் கேரளா. ஸோ எழுத்தறிவு குறைந்த மாநிலம் வந்து பீகார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியாவோட முக்கிய அம்சங்கள் பார்த்துட்டோம். இப்போ அடிப்படை தகவல்கள் ஸோ பேசிக் பார்ப்போம். இந்தியாவோட மிக நீளமான நதி பார்த்தீங்கன்னா கங்கை. உயரமான சிகரம் பார்த்தீங்கன்னா கஞ்சன்ஜங்கா. நீளமான பனிப்படிவு அப்படின்னா சியாச்சின் பனிப்படிவு. மிகப்பெரிய பாலைவனம்னா தார் ராஜஸ்தான் பாலைவனம். மிகப்பெரிய சதுப்பு நிலம்னு பார்த்தீங்கன்னா சுந்தரவனம் மேற்கு வங்காளத்தில் இருக்குது. 75,000 சதுர கிலோமீட்டரில் இருக்குது. நீளமான கால்வாய்னா இந்திரா காந்தி கால்வாய், அது ராஜஸ்தானில் இருக்குது. 959 கிலோமீட்டர். அது மிகப்பெரிய ஏரினா ஊலர் ஏரி, அது காஷ்மீரில் இருக்குது.
மிகப்பெரிய நன்னீர் ஏரின்னு பார்த்தீங்கன்னா கொள்ளேறு, ஆந்திர பிரதேசம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஏரி எது, மிகப்பெரிய நன்னீர் எதுன்னு கேட்பாங்க. அதே மாதிரி நன்னீர் ஏரி அமைந்துள்ள இடம்னு கேட்பாங்க. ஸோ அதனால் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. மிகப்பெரிய உயரமான அணைக்கட்டு எதுனா பக்ரா நங்கல் சட்லஜ் சொல்லுவாங்க, 738 அடி. மிக நீளமான அணைக்கட்டு பார்த்தீங்கன்னா ஹீராகுட் மகாநதி. மிக நீளமான குகை பாதைனா ஜவஹர் குகை, ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. மிக நீண்ட தேசிய நெடுஞ்சாலை NH7 வாரணாசி டு கன்னியாகுமரி. மிக நீண்ட ரயில் விவேக் எக்ஸ்பிரஸ். மிக நீளமான பிளாட்பாரம் பார்த்தீங்கன்னா கோரக்பூர் உத்தரப்பிரதேசில் இருக்குது. மிகப்பெரிய துறைமுகம் மும்பையில் இருக்குது. மிக உயரமான விமான நிலையம் லடாக்ல இருக்குது. மிக நீளமான கடல் பாலம் பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி பாலம். பெரிய குகை கோவில் எல்லோரா மகாராஷ்டிரா இருக்குது. மிக உயரமான கோபுரம் குதுப்பினார் டெல்லியில் இருக்குது. மிகப்பெரிய தாவரவியல் பூங்கா தேசிய தாவரவியல் பூங்கா கொல்கத்தாவில் இருக்குது. மிகப்பெரிய நூலகம் தேசிய நூலகம் கொல்கத்தாவில் இருக்குது. மிகப்பெரிய பொதுத்துறை வங்கி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியாவோட பேசிக் ஸ்ட்ரக்சரை பார்த்தோம், முக்கியமான அம்சங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம், அதே மாதிரி அடிப்படை தகவல் எல்லாம் பார்த்தோம். ஸோ இதுலேருந்து கொஸ்டின்ஸ் நிறையா வந்திருக்கு. இதுக்கப்புறம் பார்க்க போகிற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா டெப்த்தாக ஜிகேல என்னென்னலாம் கேட்கலாம், ஸோ ஜிகேல எந்த இதில் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி டெப்த்தாக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஹெல்ப் பண்ணி மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. NTS போஸ்ட்மேன் PA எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன மாதிரி கண்டென்ட்லாம் நம்ம ரெடி பண்ணி போடலாம், ஸோ எந்த மாதிரி கண்டென்ட்லாம் போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நீங்களும் நமக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நான் எதை பற்றி வீடியோ பண்ணு தோணும் மறக்காம கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன், அதிலே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதிலே உங்களுக்கு எந்த டவுட்னாலும் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு இதே மாதிரி சுவாரஸ்யமான தகவலோட சந்திக்கிறேன். நன்றி.